ஹாய், வெல்கம் டு கீத சரஸ்வதி பொட்டிக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அது கூட சேர்ந்து என்னோடய டைலரிங் வாழ்க்கையில் எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது, வீட்டு வேலையையும் எப்படி கடை வேலையையும் கம்பேர் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் நம்மள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு சண்டே எடுத்த வீடியோ தான். ஆவணி கடைசி ஞாயிற்றுக்கிழமை எடுத்த ஒரு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே மார்னிங் கரெக்டாக 4 மணிக்கு எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எழுந்திரிச்சு கூட்டி கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு எப்பயும் போல் பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு மாடிக்கு போயிட்டேன். மாடிக்கு போயிட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டே போயிட்டேன் உரிக்கிறதுக்காக. மேலே வியூ சூப்பராக இருந்துச்சு. காலையில் ஒரு 6 மணி 6:15 6 இருக்கும். நல்லாவே இருந்துச்சு. வெங்காயம் உரிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு நான்வெஜ் எடுக்க போயிட்டாங்க. அவங்க போயிட்டு வரத்துக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போது நான் சொல்கிற போகிற விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சொல்லலாமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது நிறைய பேர் டெய்லர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அது சந்திச்சிருப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள், சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஷாப் வச்சு நடத்திட்டுருக்கோம். ஷாப் வைக்கிறவங்க தனியாக வச்சுருப்பீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்துட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க. அதனால் கொஞ்சம் குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் வெளியில் கடை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வாடகை வீட்டில் இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்னும் வந்து வேலை இருக்கதில்ல. அப்படிங்கிறதுனால அங்கேருந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம். முடிகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பொருளெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கோம். இப்போது நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நம்ம வந்து டெய்லராக இருக்கோம். ஒரு 4 மணிக்கு மார்னிங் வந்து ஒரு 4 மணிக்கு ப்ளவுஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து ப்ளவுஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். நமக்கு வந்து முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது டெய்லரிங் தான். ஏன்னா இப்போ இருக்கிற சூழலுக்கு பணம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ வீட்டு வேலை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் நம்ம. ஆனால் ஒரு கஸ்டமருக்கு நம்ம ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டான டைமில் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து நம்மள்ட்ட மறுபடியும் ப்ளவுஸு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வீடெல்லாம் வந்துட்டு இவ்வளோ நீட்டாக இல்லை, க்ளீனாக இல்லை. இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். நல்லா ஒரு புரிஞ்சுக்கணும். நானே எங்கள் வீட்டுக்காரர் குழந்தைங்க மட்டும்தான் இருக்கோம். 4 பேர் தான் இருக்கோம். இப்போது அக்கா வராங்க அப்படின்னா அவங்க பார்த்துப்பாங்க. எங்கள் அத்தை, அம்மா இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டு வேலையை பார்த்துப்பாங்க. நான் வந்து இனிமேல் தேய்மான்னு சொல்லிவிடுவாங்க. நான் மிஷினில் போய் உக்காந்துருவேன். அப்படிங்கிறப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம். அப்படிங்கிறப்ப சமைக்கணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நெக்ஸ்ட்டு வீட்டுக்காருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். கவரிங் சேல்ஸ்லேருந்து ப்ளவுஸ் பிட்டு நைட்டி இதெல்லாம் பண்ணுறதுலேருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம மைண்ட் எதில் இருக்கும், இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸை முடிக்கணும், இன்றைக்கி வந்து என்ன சேல்ஸ் ஆகுதுன்னு தெரியலங்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து குழந்தைங்கள பார்த்துக்காம கிடையாது, குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். இதுவே இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணும்போது நல்லாவே தெரியும். முதல்ல சின்னதாக நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 பேர் ஒரு 5 பேர் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ப்ளவுஸ் தைச்சி முடித்ததுக்கப்புறமா வீட்டு ஒர்க்கை வந்து நம்ம பார்த்துப்போம். அதுதான் உண்மை. அப்போ வந்து வீடு நல்லாவே க்ளீனாக கூட்டி சுத்தமாக எல்லாமே நல்லா நீட்டாக வச்சுருப்போம். கொஞ்சம் பிஸ்னஸ் அதிகரிக்கும் போது கொஞ்சம் வேலைகள் வீட்டு வேலைகள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் உண்மையாகவே நான் உணர்கிற ஒரு விஷயம், ஓரளவுக்கு பேர் சொல்ல டெய்லராக நான் இப்போ இருக்கேன். ஒருத்தவங்களோட ஃபோனில் வந்து கீர்த்தனா டெய்லர் அப்படின்னு சேவ் ஆகிற அளவுக்கு நான் இப்போ இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. கொடுக்கும்போது நீங்கள் நல்லா தைக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் இப்போ. அப்படிங்கிறப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேருக்கு நான் ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்னோடய எஃபெக்ட் எந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இதில் இடையில நமக்கு உடல்நிலை ஆகாமலும் போகலாம். இன்றைக்கி ஒருத்தவங்கள்ட்ட ப்ளவுஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ஒர்க் வந்துடும், அப்போ கொடுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப மறுநாள் வீட்டு வேலையை நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ளவுஸை தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நம்ம மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும்.
அப்படி தான் என்னோடய மைண்டில் நம்ம வந்து தைச்சி கொடுக்கணும். ஏன்னா எங்கள் ஊரில் முக்கால்வாசி பேர் வந்து டைலர்ஸ் தான். மிஷின் இல்லாத வீடே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நிறைய ஸ்டிச் பண்ணுவாங்க எங்கள் ஊரில். நான் வந்த புதுசில் ரொம்ப ஆச்சரியமாக நினச்சேன். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களெல்லாம் மீறி நம்மக்கிட்ட டெய்லராக நம்ம வந்து ஒரு இதாக ஆகணும் அப்படிங்கிறப்ப நமக்கு துணி வரணும். அப்படி தான் நம்மள்ட்ட வந்துட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வர கஸ்டமர்ஸ் மெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்க. எனக்கு தெரிஞ்சு கடை வந்து ஒரு இடத்துல இருக்கணும், வீடு வந்து ஒரு இடத்துல இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் யார் சொல்கிறதையும் காதில் வாங்கிக்க முடியாது. கஸ்டமர்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தான். நான் அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம அவங்க தேவையை பூர்த்தி பண்ணணும், நமக்கு தேவை பைசான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வந்தாங்க அப்படின்னா ஏன் இது அப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, அவங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் தப்பு சொல்லலை வேலைக்கு போகிறவங்கள, இருந்தாலும் அவங்களோட டைமிங்கை தான் நான் வந்து இதில் சொல்ல விரும்புகிறேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்க ஒரு 7 மணிக்கு போகிறாங்க அப்படின்னா, காலையில் ஒரு 5 மணிக்கு இல்லைன்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போகிறவங்க இருக்காங்க. 7 மணிக்கு போயிட்டு எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 1 மணிக்கு 12:30 மணிக்கு 2 மணிக்குள்ளே மேக்ஸிமம் வந்துடுவாங்க. அப்படி உள்ளவங்க மட்டும்தான் எங்கிட்ட வந்து இப்போ குறை சொல்கிற முதல் ஆளாக இருக்காங்க. வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்கில் எல்லா ஒர்க்கும் வீட்டு வேலையெல்லாம் க்ளீனாக முடிச்சுக்கிறாங்க. இதுவே காடு சொந்தமாக வச்சுருக்காதவங்களுக்கு நம்மளோட வலிகள் நல்லா புரியும். ஏன்னா சொந்த காட்டில் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் அவங்க வேலை செஞ்சுட்டு ஈவினிங் ஒரு 7 மணி 6 மணி இந்த மாதிரி கூட வருவாங்க. அப்படி வரவங்க நம்மளோட கஷ்டங்கள் நல்லாவே புரியும். ஏன்னா நம்ம காலையில் ஒரு 9 மணிக்குள்ளே மிஷினில் உட்காந்தா தான் நம்மளால் தைக்க முடியும். நம்ம வேலைகள் எல்லாத்தையும் வீட்டு வேலையில் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுக்குறேன். நான் என்னோடய வேலை காலையில் எழுந்திரிக்கிறேன், பூஜை பண்ணுறேன், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு சமைக்கணும், வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கொடுக்கணும். இந்தமாரிலாம் முடிச்சுட்டு நான் ஒர்க்கில் போய் உட்காரும்போது, ஒரு நார்மலாக சொல்கிறேன், உட்காரும்போது எனக்கு மணி 11 மணி ஆகிடும். அப்போ எனக்கு என்ன பண்ண முடியும், தூக்கம் தான் எனக்கு வரும் டக்குன்னு. ஏன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுனால. இதுவே நான் காலையில் எல்லா வேலையும் அப்படியே இருக்கட்டும், நம்ம காலையில் ஒரு 2 ப்ளவுஸ், ஒரு ப்ளவுஸ் முடிச்சிட்டோம்னா கூட சரி, ஒரு ப்ளவுஸ் நம்ம முடிச்சிட்டோம், நம்ம அடுத்த ப்ளவுஸ் தைக்கலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளும் மனுஷங்க தானே. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சரி கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு உட்காருவோம். அதுக்கப்புறம் மொபைல் பார்ப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அன்றைய பொழுதே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிப்பேன். அப்படியும் என்னால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்துட்டு வேலையை வந்து ஸ்கிப் பண்ணி வச்சுட்டு நான் வந்து தைக்கிறதுக்காக போயிடுவேன். ஒரு 9 மணிக்கு நான் ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படின்னா என் வேலை எதாக இருந்தாலும் விட்டுட்டு தான் நான் போய் கொடுக்கணும். ஏன்னா ப்ளவுஸ் தைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டு வேலை நைட்டு கூட நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம தைக்கிற வேலையில் இம்பார்ட்டன்ட் காட்டினா தான் உண்மையாகவே இத்தனை பேர் டைலர்ஸையும் தாண்டி நம்மக்கிட்ட வருது அப்படின்னா நம்ம அதை பர்ஃபெக்டாக முடித்து கொடுக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, வீட்டு வேலையும் ஃபுல்லாக முடிக்கணும், டைலரிங் வேலையும் முடிக்கணும். இப்போது ஷாப் வச்சுருக்கிறவங்க அத்தனை பேர் வீட்லேயுமே மேக்ஸிமம் எல்லா வேலையுமே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஒரு பெரியவங்க இருக்காங்க, கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டு சமைக்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்குறோம், அவங்க வீட்டு வேலையை பார்த்துக்கிறாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதுவே ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எப்படி வேலை முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை வந்து நான் கஸ்டமரை குறை சொல்லணும்னு நினைக்கல. அவங்க இருந்தால் தான் நம்ம டைலர். ஆனால் நம்மளோட வலிகளையும் கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேனே தவிர, இந்த மாதிரி பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப காயப்படுது. அப்போ எப்படின்னா, நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டோம், நம்ம அப்படி இப்படியே போட்டு வச்சுட்டு தான் நம்ம இருப்போம் அப்படின்னு. நம்ம ஒரு வேலையில் இருக்கோம் அப்படிங்கிறதையே வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் என்னோடய காலையில் ரொட்டீன் வேலையை நான் சொல்கிறேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எழுந்திரிக்கிறேன். பூஜை இருக்கும்போது 4 மணிக்கு எழுந்திரிப்பேன். பூஜை இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு 5 மணி, ஒரு சில டைம் 5:30 கூட ஆகலாம். அந்த மாதிரி ஆகும்போது காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு பூஜை வேலையை முடிக்கிறதுக்கு 5:30 மணி ஆகும். அதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் நான் எனக்கான டைமாக நான் எடுத்துக்கிட்டு நான் வந்து சாமிகிட்ட உட்காந்து நான் வந்து அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமையல் அறைக்கு போவேன். ஒரு 6 மணி, 6 மணிலேருந்து 7:30 மணி 8 மணி கூட ஆகும். சாப்பாடு, பொரியல்
சாம்பார் இதெல்லாம் செஞ்சுட்டு கிச்சனை வந்துட்டு பாத்திரம் விளக்கிட்டு இதெல்லாம் முடிக்க. இது மாதிரி தினமும் நடக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில டைமு கஸ்டமருங்க ஒரு 7 மணிக்கு ப்ளவுஸ் வேணும் எனக்குன்னு ஒரு நாள் நைட்டே கொடுக்குறாங்கன்னா நம்ம வேலை டிலே ஆகும். துணி மடிக்கிற வேலைலாம் உண்மையாகவே சொல்கிறேன், என்றைக்காவது ஒரு டைமு நான் ஃப்ரீயாக இருக்கும் போது தான் நான் மடித்து வைப்பேன். அதவே ரொட்டீனாக எடுத்துகிட்டு நான் இதை செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு வேலை இருக்கும். நடுவில் வந்து பொருள் அதே நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி செயின் வேணும், தோடு வேணும்னு வாங்க வரவங்க வருவாங்க, இல்லைனா ட்ரெஸ் பார்க்கணுன்னு வருவாங்க. இந்த மாதிரி சேல்ஸும் நம்ம கூட இருக்கிறதுனால நம்மள்கிட்ட அடிக்கடி ஆளுங்க ரெகுலராக வந்துகிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இந்த வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப சரி இந்த பொண்ணு பண்ணிக்கும் அப்படின்னு நினைக்காம கூட இல்லை இப்படி தான் இருக்கும், நீ வாடகை வீட்டில் போட்டு வச்சுருந்த மாதிரி இங்கே போட்டு வச்சுருக்காத, அது நம்ம வீடு எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கோமோ அதை பார்த்து தான் நம்மளை இருக்க சொல்லுவாங்க. வேணும்னு போக சொல்கிறவங்க சொல்லுவாங்க, சம்பாதிக்கிறா அந்த மாதிரி இருக்கான்னு போக சொல்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடாக இருந்தாலும் நம்ம வீடுன்னு நினச்சி தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். நான் 2 வீட்டில் இருக்கும் போதும் நம்ம வீடு, நம்ம இருக்கிற வரைக்கும் அது நம்மளோட வீடு அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அங்கே இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்காத, நம்மளோட வேலைகள் எப்படி, நம்ம எத்தனை மணிக்கு தூங்குகிறோம் அதெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. இதை மட்டும் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் டெய்லராக இருந்து இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்களா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா எனக்கு மட்டும்தான் இது இப்படி நடக்குதா, இல்லை எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு உண்மையாகவே சுத்தமாக புரியல. டெய்லராக இருக்கோம், இல்லை நம்ம மட்டும் தான் இப்படி இருக்கோமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில டைம் தோணிடுது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு குடியிருந்த வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க பொண்ணு வந்து திருப்பூரில் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்கு தான். அவங்க சொல்லுவாங்க, இப்படி தாம்மா இருக்கும், இப்படி தான் அவங்களால ஒன்றும் முடியாது, நீங்கள்லாம் ஒத்தையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி தான் வீடு இருக்குன்னு உண்மையாகவே அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் இப்போ ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க, நான் வேறு இடத்துல போயிருக்கேன். அந்த அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி தான் என் பொண்ணும் கஷ்டப்படுறா, ஒண்டியாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்வாங்க. அப்போ தான் நான் நினப்பேன், சரி ஒரு ஆளாக இருக்கிறவங்க வீட்டிலலாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் யாருமே வந்து புரிஞ்சுக்கல. ரீசெண்டாக கூட என்னை வந்துட்டு ஏன் இப்படியே இருக்குது, துணியெல்லாம் நான் துணி மடிச்சிட்டு இருந்தேன், ஏன் துணியெல்லாம் மடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அக்கா இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் துணி அடித்து கொடுக்கட்டுமா, இல்லை நான் வந்து தைக்கட்டுமாக்கான்னு தான் கேட்டேன். ஆக்சுவலி நான் சொல்கிறது தப்பு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லரிங் தான் இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த மாதிரி கேட்கும்போது என்னோட மனசு வந்து காயப்படுது. அப்போ நம்ம எதுவுமே செய்யலை, நம்ம எதுவுமே பண்ணலை, ஏன் நம்மளை இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதுதான் வந்துட்டு என் மனசில் இருந்த ஒரு விஷயம். இது நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்க, மெயின்டைன் பண்ண இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சண்டே எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பூஜைலாம் பண்ணி முடித்து நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அன்றைக்கி வந்து எங்கள் சித்தி வந்திருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் என்னோடய ஒர்க் அவங்கள ஊருக்கு அமுச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச்சிங் ஒர்க் எதுவும் பெருசாக வந்து நான் பண்ணலை. வீட்டில் இருக்கிற பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சோடனே பெட்ரூம் வந்து க்ளீன் ஆயிடுச்சு. போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல் நாள் பிரம்ம முகூர்த்தம் செஞ்ச வீடியோவில் ஹோம் டூர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். கண்டிப்பாக வந்து நாங்கள் போடுறோம். ஏன்னா இந்த வீட்டுக்காக நாங்கள் ரொம்பவே வந்து உழைச்சிருக்கோம். ரொம்பவே எங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு வீடுன்னு தான் நான் சொல்வேன் கண்டிப்பாக. இப்போ வந்து கொஞ்சம் வேலைகள் எல்லாம் முடியாமல் இருக்குது, அதனால் வந்துட்டு ஹோம் டூர் போடலை. கண்டிப்பாக நாங்கள் ஹோம் டூர் போடுறோம். இந்த வீட்டுக்காக ரொம்பவே நாங்கள் உழைச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த வீடு எங்களோடது, எங்களை யாருமே வெளியே போங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வீட்டை வந்து எப்படி வச்சுருக்கணும் அப்படிங்கிறத இனிமேல் நான் தான் வந்து முடிவு பண்ணணும். உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இது மாதிரி சில பேர் சொல்லும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக ஆகுது, அதுதான், அது மட்டும்தான். இல்லைனா அப்படின்னா என்னோடய ரொட்டீனை நான் கரெக்டாக செஞ்சுட்டு தான் இருப்பேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லையாங்கிறது எனக்கு தெரியலை. என்னோடய கஷ்டத்தை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஆமாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மன ஆறுதலுக்காவது கண்டிப்பாக சொல்லுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீத சரஸ்வதி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து டெய்லரிங் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஸாரீ பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கேன். கீத சரஸ்வதி பொட்டிக்கில் வந்துட்டு கண்டிப்பாக ஸாரீ வேணும் அப்படின்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு, எந்த ஸாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீத சரஸ்வதி பொட்டிக் சேனலுக்கு கண்டிப்பாக ஆர்டர்ஸ் கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க. ஒரு தொழில் நாங்கள் வீட்டிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை வந்து ஆன்லைன் பிஸ்னஸாக பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.